ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. தாவேக தலைவர் விஜயின் தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அல்லது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. வழக்கம் போல விஜயுடைய அந்த பிரச்சார வாகனம் பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருவது முதல் மீண்டும் விஜய் பிரச்சாரத்தை முடித்து வீட்டிற்கு செல்வது வரையிலும் அந்த ஊடக வெளிச்சமும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயங்களும் இப்போதும் இந்த முறையும் ஒரு குறைவுமின்றி அழகாக நடந்து முடிந்திருக்கிறது. வழக்கம் போல் அவர் ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்டு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு போகக்கூடிய அந்த வழிநடிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருந்து அவருக்கு கொடுத்த அந்த உற்சாக வரவேற்பும் அந்த ஆரவாரமும் அதில் காண்பித்த ஒரு ஆன்மாவும் அது ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. விஜய்க்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வழக்கம் போல் அதுவும் மிக சிறப்பாக நடந்திருந்தது. அவர் தன்னுடைய பாணியில் பேசின அந்த பேச்சு, மக்கள் பிரச்சனைகளை பேசின விதம், எதிர்க்கட்சிகளை விமர்சித்த விதம், இதெல்லாம் நம்ம விஜய் இடத்திலிருந்து எதிர்பார்த்த விஷயமாக இருந்தாலும் கூட்டத்திற்கு கூட்டம், நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி விஜய் ஒரு அரசியல்வாதியாக பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதிலும் மக்கள் மீது அக்கறை காட்டுவதிலும் ஒரு முதிர்ந்த தேர்ந்த நல்ல அரசியல்வாதியாக அவர் இன்னும் என்ன பண்ணுறாருன்னா தன்னை மெருகேற்றி கொண்டிருக்கிறார். ஸோ அதுவும் இந்த கூட்டத்தில் நடந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவர் அந்த நீட் பிரச்சனையை பேசினதாக இருக்கட்டும், ஸோ திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மறைமுக உறவை பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாமே விஜய் அவர்களிடம் நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான். இன்னும் சில தேர்தல் அறிக்கைகளை, மக்களுக்கான சில வாக்குறுதிகளை கூட இந்த தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அதெல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான, மக்கள் எதிர்பார்க்கிற, அவர் அறிவித்த போது மக்களிடத்திலிருந்து பெரும் ஆதரவை ஆரவாரத்தை பெற்ற சில அறிவிப்புகளாக இருந்தது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது. இந்த கூட்டத்தில் நடக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த மக்கள் சந்திப்பில் நடந்திருக்கிறது. சந்தோஷமான விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பின் போது அவர் நின்று கொண்டு பேசுகிறார். ஆனால் அந்த பாதுகாவலர்கள், அந்த செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் முழங்காலிலே அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நின்றுட்டுருக்குறாங்க. இப்படி ஒரு விமர்சனங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம சமூக வலைதளங்கள் 1-2 வாரமாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது அத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விமர்சனம் கிடையாதுன்னா அது அவருடைய வேலை. அவர்கள் அலர்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிய விதம், அந்த அவர் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் அமர்வதற்கு ஒரு நாற்காலி கொடுத்து அந்த தன்னை மாற்றிக்கொண்ட விதம் இல்லையா, அது விஜய் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறார், தன்னை மாற்றிக்கொள்கிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். ஏன்னா இது போன்ற ஒரு கருத்துக்களை பொதுவெளியில் வைக்கக்கூடிய நேரத்தில் சில அரசியல்வாதிகள் ஈகோவினால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் அதை செய்யாமல் போய்விடுவார்கள். ஆனால் எந்த ஒரு ஈகோவும் இன்றி விஜய் அந்த விஷயத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ இப்படி பல விஷயங்களே, பல நன்மைகளை, பல ப்ளஸ் பாயிண்ட்ஸை நம்ம இந்த கூட்டத்தில் பார்த்தாலும் மிக மிக முக்கியமாக நான் கவனித்த ஒரு 2 விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு எள்ளளவும் குறையாமல் இந்த கூட்டத்திலும் மக்களின் ஆரவாரமும் மக்களின் ஆதரவும் வழிநெடுகிலும் இருந்தது. அதையும் தாண்டி குறிப்பாக பெண்கள் விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் கொடுத்த வழிநெடுகிலும் ஆகட்டும் அல்லது மைதானத்தில் ஆகட்டும் சமூக வலைதளங்களில் ஆகட்டும், பெண்கள் இந்த கூட்டத்திற்கு கொடுத்த அந்த ஆதரவு மிக மிக வியக்க வைக்கிறது. இதில் என்ன வியப்பு, விஜய் அவர்களுக்கு பொதுவாகவே பெண்களின் ஆதரவு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கூட்டத்தில் மட்டும் அப்படி புதுசாக என்ன நடந்துச்சு, வியக்க என்ன இருக்குன்னு கேட்டால், போன வாரம் போன அந்த வேலூர் மக்கள் சந்திப்பிற்கும் இந்த தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் விஜய் அவர்கள் சந்தித்த ஒரு பெரிய விமர்சனம். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்களா, இத்துடன் விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. யாரோ ஒரு அரசியல்வாதி கூட சொல்லியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும், இப்போது கதையே மாறிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக வழிநெடுகிலும் பெண்கள் அவருக்கு கொடுத்த ஆரவாரமும், குறிப்பாக நடுத்தர வயது பெண்கள், முதிர்ந்த வயது பெண்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்த ஆரவாரமும், அந்த ஒரு ஆதரவும் வியப்புக்குரிய காரியமாக இருந்துச்சு. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், இன்னைக்கு பெண்கள் காட்டின அந்த ஆதரவு விஜய்க்கு ஒரு நல்ல விஷயம்தான், தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இந்த பெண்கள் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். தாவேகா நிர்வாகிகளில் பெண்கள் நிறைய இருந்தாங்க, தாவேகா தொண்டர்களில் பெண்கள் நிறைய வந்திருந்தாங்க. அதையும் தாண்டி வழிநெடுகிலும் இந்த கோடை வெப்பத்தையும் தாண்டி வேலு நாள், அதையும் தாண்டி
கூடியிருந்து அவரை பார்ப்பதற்கும் அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் எப்படி அவரை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஆனாலும் அவருக்கு பெண்கள் வந்து குறிப்பாக இந்த விமர்சனத்திற்கு பிறகு கடந்த வாரம் வைக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் விமர்சனத்துக்கும் பிறகு இன்றும் கடுகும் குறையாமல் பெண்கள் கூடி வந்து அவர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவு உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மொத்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு அங்கு கூட்டம் கூட்டமாக வந்த மக்களும் குறிப்பாக பெண்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், குறிப்பாக இன்று ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒருவன் நல்லது செய்ய வரக்கூடிய நேரத்தில், மக்கள் ஒருவனை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில், மக்கள் மத்தியில் ஒருவனுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவனை தோற்கடிக்க அல்லது அவனை வீழ்த்திவிட மட்டுப்படுத்த நீங்கள் உங்கள் அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி உங்கள் ஊடக வல்லமைகளை பயன்படுத்தி அவனை தோற்கடிப்பதற்காக பல விமர்சனங்களையும் பல பொய்க் குற்றச்சாட்டுகளையும் அவன் மீது வைத்து தனி மனித தாக்குதல் செய்து தனிப்பட்ட வாழ்க்கையின் விஷயங்களை பொதுவெளியில் கொண்டு வந்து அதை பெரிய குற்றச்சாட்டாக வைத்து இதன் மூலம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது எடுபடாது. ஏன்னா இவை எல்லாவற்றையும் ஒருவனை தெரிந்தெடுப்பதற்கான அளவீடுகளாக மக்கள் பார்த்திருந்தால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்களையும் ஆள துடிப்பவர்களையும் மக்கள் தெரிந்தெடுத்திருக்க மாட்டார்கள். அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். தனி மனித தாக்குதல் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் கொண்டு வந்து ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் எடையிட்டு பார்க்க வேண்டும் என்றால் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவருக்கும் அந்த தகுதி இல்லை. இது மக்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். நாங்கள் யாரையும் தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து தலைவனாக தெரிந்தெடுப்பதில்லை. இவன் இன்னான், இவன் இன்ன மதத்தான், இவன் இன்ன ஜாதிக்காரன், இவன் இன்ன தொழிலை செய்கிறவன், இவன் அரசியல் பின்புலத்திலிருந்து வருகிறவன் அல்லது இவன் அரசியலுக்கு புதிது, இது போன்ற அளவீடுகளை வைத்து நாங்கள் ஒருவனையும் எங்களுக்கு தலைவனாக தெரிந்தெடுப்பதில்லை. நீங்கள் எத்தனை வருட பாரம்பரிய கட்சி, எத்தனை முறை இதற்கு முன்பு ஆண்டிருக்கிறீர்கள், எத்தனை வருட அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் கடந்த காலங்களில் செய்த சாதனைகள் என்ன, உங்கள் வரலாறு என்ன, இதெல்லாத்தையும் மக்கள் பார்க்க போகிறது இல்லை சார். மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, உங்கள் செயல் திட்டங்களை நீங்கள் சொன்னபடி நிறைவேற்றினீர்களா, நெடுநாட்களாக நாங்கள் காத்திருக்கக்கூடிய மாறுதலை உங்களால் கொண்டு வர முடிந்ததா, நீங்கள் செய்வேன் என்று சொன்ன திட்டங்களை மக்களுக்கென்று உங்களால் நிறைவேற்ற முடிந்ததா. மற்றபடியா நீங்கள் இன்னைக்கு அரசியல் சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்களே சார், அதை மக்கள் விரும்பவில்லை, குறிப்பாக பெண்கள் விரும்பவில்லை. நீங்கள் அரசியல் என்று சொல்லி ஒரு மாதிரி ஒன்றை காண்பித்து கொண்டிருக்கிறீங்கள, ஒருவன் உங்களுக்கு எதிராக வந்தால் அல்லது ஒருவன் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு ஆபத்தாக வந்தால் அவனை என்னவெல்லாம் செய்து எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் செய்து அவனை தடுத்து விடலாம். மக்களை பற்றி சிந்திக்காமல், மக்கள் நலனை பற்றி சிந்திக்காமல், மக்களுடைய நலத்திட்டங்களை பற்றி சிந்திக்காமல் அவனை எப்படி அடிக்கணும், எப்படி ஒழிக்கணும், எப்படி அவதூறு பரப்பணும், எப்படி விமர்சனம் வைக்கணும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணபலம், அதிகார பலம், ஊடக பலம் இதெல்லாத்தையும் ஒன்று கூட திரட்டி அவனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, இது மக்களுக்கு அரசியலாக தெரியவே இல்லை. நீங்கள் சொன்னதை செய்யாத பட்சத்தில், மக்களுக்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் விஜய் அல்ல, விஜய் போன்று யார் வந்தாலும் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை ஆதரிப்பதற்கு மக்கள் இது முதல் தயாராகிவிட்டார்கள். விஜய் ஒரு பெரிய நடிகர் என்பதற்காகவோ மிகப்பெரிய கதாநாயகன் என்பதற்காகவோ மக்கள் விஜயை ஆதரிக்கவில்லை. இந்த சூழலில் விஜயினிடத்தில் இன்னொருவர் வந்திருந்தாலும் மக்கள் அவரை ஆதரித்திருப்பார்கள். இவ்வளவுதான் நல்லது பண்ண முடியும், இதற்கு மேல் ஒரு அரசியல்வாதியால் நல்லது பண்ண முடியாது, இப்படி தான் ஆள முடியும், இதற்கு மேல் நன்றாக ஆள முடியாது, அரசியல் என்றால் இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும், இப்படியெல்லாம் ஊழல் நடக்கத்தான் செய்யும், இந்த மாதிரி நீங்கள் பல குற்றங்களை சகஜப்படுத்தி வைத்திருக்கிறீங்கள்ல. ஸோ இதெல்லாத்தையும் மாறணும், இதெல்லாத்தையும் களைந்து விட்டு இன்னும் நல்லது பண்ண முடியும், தவறில்லாத அரசியலை செய்ய முடியும், மக்களுக்கு இன்னும் நன்மைகளை செய்ய முடியும் சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. அதை செயல்படுத்த வரக்கூடிய ஒருவனை மக்கள் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. நீங்கள் பல வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறீங்க, விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஆனால் மக்களில் பெரும்பாலானவர்கள், குறிப்பாக பெண்களில் பெரும்பாலானவர்கள் அவர் பின்னாடி தான் போகிறாங்க. அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு, இன்னும் ஆளவே வரலையே. மக்கள் ஏன் போகிறாங்கன்னா, நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்குது, அதனால பின்னாடி போகிறாங்க. நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை கூட உங்களிடத்தில் இல்லாதபடியால் உங்களை புறக்கணிக்கிறார்கள். குறிப்பாக போன வாரம் நடந்த அந்த விவாகரத்து சர்ச்சைக்கு பிறகும் இன்னும் மக்கள் விஜய் ஆதரிக்கிறார்கள் என்றால், இன்னும் குறிப்பாக பெண்கள் விஜய் ஆதரிக்கிறாங்கன்னா, அவங்க அழகாக அவனோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்க்குறதில்ல, எங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு இங்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம், அவர்களை ஆள வைப்போம்.
இதுக்கு மேலேயும் இன்னும் உங்களுக்கு தெரிந்த அரசியலை தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த அந்த மீடியா அரசியல், அந்த பணபல அரசியல், அந்த குற்றச்சாட்டு அரசியல், அந்த விமர்சன அரசியலை தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா, மக்கள் உங்களை புறக்கணிப்பதை மக்கள் நினைத்தாலும் மாற்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவன் வரக்கூடிய நேரத்தில் அவனை விமர்சிப்பதற்காக, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதற்காக, மக்கள் மத்தியில் அவனை வெட்கப்படுத்துவதற்காக, மட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் காட்டும் இந்த அக்கறை, நீங்கள் செய்யும் இந்த செலவு, நீங்கள் செலவிடும் இந்த நேரம், இதெல்லாத்தையும் மக்களுக்காக நீங்கள் செலவு செய்திருந்தீங்கன்னா, குறைந்தபட்சம் உங்கள் கட்சியை வளர்த்து, அதாவது மக்களுக்கு நல்லதை செய்து உங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் கூட இன்னைக்கு இந்த போட்டி அரசியல் இங்கே வந்திருக்காது. நீங்கள் தொடர்ந்து ஆண்டிருக்க முடியும். மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னும் அதே அழுக்கு அரசியலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், எது உண்மையான செய்தி, எது பொய்யான செய்தினே தெரியாமல் எடுத்து தங்களுடைய அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் ஷேர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் கூலிகளை உங்களுக்கென்று வாடகை வாய்களாக வைத்து நீங்கள் இன்னும் அதே அழுக்கு அரசியலை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மக்கள் மாற தயாராகி விட்டார்கள். நீங்கள் தூக்கி எறியப்படுவது நிச்சயம். இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.